ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை குருமா. இது பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிரேவி. இதில் பார்த்திங்கன்னா நம்ம காயெலாம் நிறையா சேர்த்துருக்கோம். இது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, சோம்பு, பட்டை, பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு சில் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணால் இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பாதாம், முந்திரி, கசகசா. கசகசா பார்த்திங்கன்னா நீங்கள் சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா சீக்கிரம் ஊறிடும். சோம்பு உங்களுக்கு பாதாம் முந்திரி கிடைக்கலைன்னா பொட்டுக்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த குருமாவுக்கு என்னென்ன காய் போடலாம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு. உங்களுக்கு காலிஃப்ளவர் இருந்தால் கூட காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கிறங்க. இது கூட பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி எங்களுக்கு பச்சை பட்டாணி கிடைக்காதனால நாங்கள் காஞ்ச பட்டாணியை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு அரை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கோம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சியும் பூண்டையும் நம்ம தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது ரெண்டையும் தனியாக தான் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் 2 பாதாம், முந்திரி, சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கசகசா, தேங்காய், இன்றைக்கி நான் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணால் இன்னும் 2 கூட சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம். இதை எல்லாத்தையும் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்படி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக இருக்கணும். இப்போ ஒரு தாச்சி வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தாச்சி நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் தான் இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தாச்சி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானோடனே இதில் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை சேர்த்துக்கலாம். பட்டை, இலை, அந்த அன்னாச்சிப்பூ 3 சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா கருகணுன்னு நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
இதுக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால இதில் நீங்கள் பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணும். இதில் தக்காளிலாம் தேவையில்லை இதுக்கு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கோங்க, பீன்ஸ் சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு காய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. காயெல்லாம் நல்லா வதங்கணும். இது பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் அத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா வதங்கட்டும் காயெல்லாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறேங்க. கிளறி விட்டுட்டு இதில் பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி வேக வச்சுருக்கிறதுனால நம்ம லேட்டாக சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. இதில் இப்போ அரை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறோங்க உப்பு சேர்த்துட்டு. இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேகிற அளவுக்கு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம காயெல்லாம் வெந்துருச்சான்னு திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாதாம் கிடைக்கலைன்னா, பாதாம் முந்திரிலாம் கிடைக்கலைன்னா பொட்டுக்கல்ல கூட அது சேர்த்துக்கலாம். கசகசா பாதாம் முந்திரி சேர்த்துருக்கனால இது நல்லா திக்காக இறுக்கம் கொடுக்கும். நீங்கள் தண்ணி நிறையா கூட சேர்த்துக்கலாம், பயப்பட வேணாம். இது நல்லா இப்போ கிளறி விட்டுக்குங்க. இந்த குருமா பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, சாதம், வெரைட்டி ரைஸ் இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. இதுக்கு வந்து நம்ம மிளகாய் பொடியெலாம் போடலை, பச்சை மிளகாய் தான் நம்மளுக்கு காரம் கொடுக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க நிறைய அரைக்கையில். இதுக்கு தக்காளியும் தேவையில்லை. இதை நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குருமாலாம் நல்லா கொதிக்குது. ஒரு 10 நிமிஷம் இது சிம்லே இருக்கட்டும். எண்ணெய் திரிஞ்சு வந்தோன்னே நம்மளோட குருமா ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.